அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 935. சொல்ல போனோன்னா நம்ம வந்து 364354 அப்படிங்கிற பாக்ஸில் அப்படிங்கிற மாதிரி 099909437 அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து டேரெக்டாகவும் பாக்ஸ் அல்லது டேரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 935க்கு 935 அப்படிங்கிற மாதிரியே நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. சரி, இப்போ இன்றைக்கி எந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்க போது, ஏன்னா 2 நாள் அதே ரிசல்ட்டில் இறங்கினதில் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா கெஸ்ஸிங்கில் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்த்துருவோம். நம்மளுடைய சேனலில் தினசரி வந்து நம்ம கொடுக்குற எண்கள் அனைத்துமே வந்து தினசரி பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க மறக்காமல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி உங்களுடைய மென்மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன். இப்போ நேற்று நம்ம அந்த 5 செட்டு தான் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி எப்படி நம்ம கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதே மாதிரி நேற்று வந்து ஏபிஎஸ்சிபிசியில் நம்மளுக்கு வந்து 35 46 35 36 46 35 45 63 64 99 0 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ இதுலேருந்து சொல்ல போனால் நம்மளுக்கு வந்து 35 அப்படிங்கிறது நம்மளுக்கு பிசியில் நம்மளுக்கு டேரெக்டாகவே பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் வந்து நேற்று நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம 6 அல்லது 9 அப்படிங்கிற மாதிரி ஆல் போர்டில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 9 அப்படிங்கிறது நம்மளுக்கு டேரெக்டாகவே கிடச்சிருக்கு. சரி, இப்போ இந்த 2 நாட்களாக அதே ரிசல்ட் இறங்குறதுனால இன்றைக்கி நம்மளுக்கு எப்படி நம்மளுடைய கணிப்புகளில் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ சொல்லப்போனால் வந்து நம்மளுக்கு நம்ம ஆஸ்யூஷுவல் நம்ம நேற்று ஃபார்மெட்டை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். சொல்லப்போனால் இந்த 364354 099 909 437 இது எல்லாமே இன்றைக்கும் பாக்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூவாக நம்மளுக்கு வர மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு மாறலை. நேற்று வந்த ரிசல்ட்டும் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் மாறலை. ஸோ மாறலை அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு வாய்ப்புகள் இப்படி தான் வரும். சொல்லப்போனால் நம்மளுக்கு இன்றைக்கும் அதே 364354 099 909 437 இதெல்லாமே பாக்ஸ் அல்லது டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணிப்புகளில் பார்க்குறோம். சரிங்களா? சரி, சொல்லப்போனால் இதில் நம்மளுக்கு வந்து வேறு என்ன மாதிரி ஏதாச்சும் வாய்ப்புகள் மாறி இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்ப்போம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு 2 நாட்களாக 935க்கு 935 ஓகேவா? சரியா? ஸோ இந்த 2 நாள் அப்படிங்கும்போது இன்றைக்கி டபுள்ஸுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு ஒரு வேளை இன்றைக்கி டபுள்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு பிசியில் அப்படின்னா 8 8 அப்படிங்கிற மாதிரி வரலாம். பிசியில் பார்த்திங்கன்னா 88 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பிசியில் வரலாம். 633 3க்கு 8 755 5க்கு 8 அப்படிங்கிற மாதிரி பிசியில் நம்மளுக்கு 88 அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஸோ இதுக்கு அடுத்தது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி 935 936க்கு நம்ம டேரெக்டாகவே நம்ம எடுத்துட்டோம். அந்த பாக்ஸ் அல்லது டேரெக்ட் அதில் வந்து எந்த வித மாற்றமே இல்லை. சரி, இப்போ இதே மாதிரி ஒரு நாளுக்கு ஒரு நாள் ரிசல்ட்டாக இறக்குனா இப்போ இதில் என்ன மாதிரி வந்து வித்தியாசமாக வரும் அப்படி இதில் பார்த்திங்கன்னா 2க்கு 2 இறங்கியிருக்கு. 2க்கு வந்து 7 அதே மாதிரி 2க்கு வந்து 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 35 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதில் 2க்கு 7னா 3க்கு வந்து 8 2க்கு 4 அப்படிங்கும்போது 5க்கு வந்து 7. ஸோ நம்ம சொன்ன மாதிரி பிசியில் 87 88 அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கிற கணிப்புகள் வருது. ஏன் அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு நாள் அதே மாதிரி ரிசல்ட்டில் இறங்கும்போது பவரில் வைக்கும்போது நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா 935 ரிசல்ட்டு, இங்கே பார்த்திங்கன்னா 922 ரிசல்ட்டு, 9க்கு 2 2க்கு 7னா 3க்கு 8 2க்கு 4னா 5க்கு 7. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஒரு டைரெக்டாக ஒரு டைரக்ட் பவரில் இந்த மேட்சிங்க்கு அப்படின்னு பார்த்தா 287 அப்படிங்கிறது நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் நம்ம பார்த்தோம்னா நம்ம 287 அப்படிங்கிறதும் அதே மாதிரி 288 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு டேரெக்டாகவே கெஸ்ஸிங்கில் வருது. 922 அப்படிங்கும்போது 935 அப்படிங்கும்போது இது ரெண்டையும் மேட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி தான் வருது. ஸோ இன்றைக்கி ஓவராலாக பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் வந்து இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2ம் 8 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பில் இருக்குது. ஆனால் 2க்கு 8க்கு பதிலாக ஒருவேளை 4 2ம் 4ம் அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்கலாம் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சி போர்டு தான் வந்து நம்மளுக்கு நம்ம ஒரு கணிப்புகளை எடுக்கும்போது அது வந்து சி போர்டில் நம்மளுக்கு மாறிடுது. அதனால் சி போர்டு அப்படின்றது தேவைப்படுற நண்பர்கள் இருந்தால் இந்த எண்ணுக்கு வந்து 2:30 மணிக்கு மேலே தொடர்பு கொண்டால் நம்ம தகவல்களை சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 922 அதே மாதிரி 935. ஸோ இந்த 922 935 அப்படிங்கும்போது
நம்மளுக்கு மேட்ச் ஆகிறது மாதிரி இருந்தால் நம்மளுக்கு டேரெக்டாக 288 அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா, 288 தான். ஸோ இதுக்கு நம்ம பவர் எடுத்தாலுமே இதில் டேரெக்டாக பவர் அப்படிங்கும்போது 9க்கு வந்து 2 பவர் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ராங்கு, 9க்கு 2, 3க்கு வந்து 6, 5க்கு வந்து 8. ஸோ இதில் வந்து டேரெக்டாகவே பார்த்தா நம்மளுக்கு 268 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அதனால் இப்போ இதுலேருந்து ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசினா நம்ம வந்து சும்மா ஒரு 2 செட்டில் பார்ப்போம். ஸோ 28, 24, 28, 24, 88, 87. ஸோ 28, 24, 88, 87 அவ்வளோதான். இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து வருது கணக்கு. இதில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொன்ன மாதிரி 2ம் 4ம் அப்படிங்கிற மாதிரி வருது. அதனால் ஏன்னா வந்து 2க்கும் 4, 3க்கும் 4, 5க்கும் 4 அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா 2க்கு 4 பவர், 3க்கு 4 ப்ளஸ்ஸு, 5க்கு 4 மைனஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே 4 4 ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9க்கும் 2 பவர், 5க்கும் 2 பவர், 3க்கும் 2 பவர் அப்படிங்கிறதுனால 2ம் 4 தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆட்டத்தில் நம்மளுக்கு இந்த ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய இன்றைக்குரிய கணிப்பு. ஏன்னா நேற்றுக்குரிய கணிப்பு இன்றைக்கி ஃபாலோவில் வரும். ஏன்னா 935 அப்படிங்கும்போது அது 935 அப்படிங்கிற பேட்டர்னில் வரும்போது நம்மளுக்கு வந்து இன்றைக்கி இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நம்மளுக்கு கணிப்புகள் வருது. ஸோ அதனால் இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். உங்கள் கணக்கில் எப்படி நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்குறீங்களா, கெஸ்ஸிங் எடுத்து பார்க்குறீங்களோ அதெல்லாம் எடுத்து பாருங்கள். மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கீழே வந்து ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருந்தால் அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க. தினசரி காலையில் நம்மளுடைய சேனல் கரெக்டாக 10 மணிக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம வந்துடும். அதே மாதிரி 2:30 மணி மேலே ரிசல்ட், 3 மணிக்கு ரிசல்ட் வரும்போது நம்ம என்ன மாதிரி கெஸ்ஸிங்லாம் கொடுத்துருக்கோம், அதில் என்ன மாதிரிலாம் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இமீடியட்டாக நம்ம போஸ்ட்டில் போடுவோம். அதனால் அதையும் பார்த்து மறக்காமல் உங்களுடைய மென்மேலும் உங்களோட ஆதரவை கொடுங்க. இதில் வந்து நம்மளுடைய ஃபாலோஅப் நம்பராக இருக்கிறது தான் இன்றைக்கும். சரிங்களா? நம்ம நேற்று கொடுத்த அந்த 36435409999437 அப்படிங்கிறது இது பாக்ஸ் தான். நேற்று இருக்கிறது தான் இன்றைக்கும் கண்டினியூவாக ஆகும். இதில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கிறதுலையும் நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு கெஸ்ஸிங்கில் காமிச்சிருக்கேன். இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.